சின்ன குழந்தைங்கள்லே சில பேர் வந்து 11 வயசுலேருந்தே பெரிய ஏஜுக்கு வந்துடுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்களோட பீரியட்ஸ் எப்படி இருக்குது, எப்போ வருது, கரெக்டாக வருதா, மாதத்தில் 2 months ஒன்ஸ் வருதா, இல்லை மந்த்லி ஆகுறாங்களா, அதெல்லாமே வந்து பெண்கள், அதாவது தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஃபுட்டு கொடுக்கும்போது தான் அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் ரசம் சாதம் அப்படிம்பாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ரசம் சாதத்தில் என்னன்னு தெரியல, என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உடம்பு சரியில்லை அப்படின்னா ரசம் சாதம் சாப்பிட்லாம். உடம்பு சரியில்லாதவங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க நல்ல ஹெல்த்தியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த பீரியட் வந்து ரெகுலராக இர்ரெகுலர் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து உளுந்து வந்து ரொம்ப முக்கியமானது. உளுந்து கஞ்சி, உளுந்து களி, அப்புறம் உளுந்து சாதம், இது எல்லாமே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது பீரியட் வந்து ரெகுலராக இருக்கும். உளுந்து கஞ்சி வந்து அந்த ரெசிபி வேணால் சொல்கிறேன் நான். உளுந்து களி, உளுந்து சாதம் இதெல்லாம் செய்கிறது வேணால் என் ஃபோன் இருக்குது, கீழே கேட்டுக்கோங்க. அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து நல்ல 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரு ரவை ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க. அது கூட கொஞ்சம் சுக்கு, அப்புறம் வந்து ஏலக்காய் போட்டு மிஷினில் வந்து ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை வந்து நல்ல ஒரு 1/2 டம்ளர் எடுத்து ஒரு 3 டம்ளர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி கூழ் மாதிரி காய்ச்சி அந்த பீரியட் வர்ற சின்ன குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாமே கொடுங்க. பீரியட் வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலர் ஆகும். ரெகுலராக போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு 11 இயர்ஸில் வந்து ஏஜ் ஆகிற குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு என்னைய கேட்டால் வந்து ஒரு 15-16 வருஷம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணமே ஆக போகுது. அப்போ அவங்களோட பீரியடு இர்ரெகுலர் பீரியடு இல்லைன்னா நார்மலாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம ஹெல்த்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஹெல்த்து வந்து நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஸோ பெற்றோர்கள் வந்து இதை கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம இந்த உளுந்த கஞ்சியை தவிர அடுத்து வந்து இஞ்சி சாறு குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது இஞ்சி சாறு. இஞ்சி சாறு என்ன பண்ணுன்னா நம்மளோட பீரியடை வந்து என்ன பண்ணுன்னா, சில பேருக்கு வந்து பீரியடே இருக்காது, அந்த ஃப்ளோவை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஹெவி பீரியட் இருக்கிறவங்க அந்த இஞ்சி சாறு குடிக்கக்கூடாது, உளுந்தங்கஞ்சி அவங்க குடிச்சிக்கலாம். இதை தவிர குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுங்க. அதாவது சுக்கு, மிளகு, அப்புறம் அதிமதுரம், அப்புறம் சித்தரத்தை, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பவுட்ரு ஃபார்மில் அவங்க அதுக்கு தெரியாமல் அதை கலந்து கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு தோசை சுட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் அந்த சித்தரத்தை பொடி, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நெல்லிக்காய் பவுடர் ரோஸ்ட்டில் நீங்கள் போடுங்க. ஒவ்வொரு பிஞ்சு போடும்போதே அது வந்து தெரியாமல் குழந்தைங்களுக்கு கலந்து கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களோட பிளட்டில் வந்து அந்த ஹர்ப்ஸ், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு, ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே அவங்களோட பிளட்டில் போகும்போது அவங்களோட குழந்தையிலேருந்தே அதை நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.